ஹாய் ஹலோங்க. ஏபிசிடி செட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. கோயிலுக்கு போயிருந்தோம் திருவண்ணாமலைக்கு. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு என்ன பொம்மை வாங்கலாம்னு சொல்ல சரி இது நிறைய டைப் வாங்கிட்டு வந்தோம். எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி தூரம் போட்டுருவாங்க பசங்க. செட்டிங்ஸ்லாம் ஸ்பாஞ்செல்லாம் வச்சு எடுக்கிறது எல்லாமே இருந்துச்சு. சரி சிம்பிளாக இருந்துச்சுங்க, அதனால் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு பாப்பா வந்து 2 வயசு பாப்பா, இன்னொரு பாப்பா வந்து 3.5 வயசுங்க. சரி உட்கார வச்சு எதனா சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தோம். நோட்டில் வச்சு எழுத சொல்லிவிட்டு அதை வச்சு எழுத சொல்லலாம், கண்டுபிடிக்க சொல்லலான்னு பார்த்துருக்கோங்க. அதுக்காக வாங்கிட்டு வந்தேங்க. கொஞ்ச நேரம் தான் வச்சுன்னு இருப்பாங்க, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருவாங்க. மூளைக்கு ஒன்றா இறச்சிடுவாங்க. எந்த பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் உடச்சி போட்டுருவாங்க. எழுதிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நோட்டில் எழுதிட்டு அது அந்த எழுத்தில் கண்டுபிடிக்க சொல்லலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. சின்ன பாப்பா வந்து 2 வயசு பாப்பா வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிலதெல்லாம் சொன்னோம், எழுதின உடனே நோட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எடுத்து அவங்களே செட்டிங்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இசட் வரலும் செஞ்சோம். எப்படி சொல்லி கொடுத்தாலும் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சரி இப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. விளையாடுறதுக்கு விளையாடின மாதிரியும் இருந்துச்சு, அதே சமயம் ஏபிசிடி சொல்லி கொடுத்தா மாதிரி இருந்துச்சுங்க. சொல்லி கொடுத்தா சொல்லிடுவாங்க, ஆனால் இந்த எழுத்தெல்லாம் கேட்டால் தெரியாது. இது அதுன்னு முடிப்பாங்க. சரி எழுதிட்டா அதில் பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள நோட்டில் பார்த்துட்டு அதை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறது ஒரு கேம் மாதிரி இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கும். விளையாடிட்டே செஞ்சா குழந்தையும். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணிகிட்ருப்போம், பாப்பாங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது அப்படின்ட்டு. எங்களோட ஒரு சின்ன ட்ரை இது. ஆனால் கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் எடுத்துக்கினாங்க. கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. 1/2 hour வந்து உட்கார வச்சு செய்யறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. டீச்சருங்களாம் எப்படி தான் சொல்லித்தராங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் டீச்சர் வேலை நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது குழந்தைங்க சொல்லித்தர அளவுக்கு. ஆனால் அவங்களாம் நல்லா சொல்லித்தராங்க. நம்மளே ஏமாற்றுவாங்க பாதி.